இப்போ நான் காட்ட போகிற இடம் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் கனவுங்க. பல பிளான் போட்டு பண்ண முடியாதது, வர முடியாதது. இன்னைக்கு வந்து ஒரு தம்பியோட கல்யாணத்தினால நாங்கள் வந்து இங்கே மலேசியா வந்திருக்கோம். அதோட தான் இங்கேயும் வந்துட்டோம். நான் காட்ட போகிறேன், அதை பாருங்கள். ஆமாங்க, பாத்துக்கேவ்ஸ் முருகன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது. ரொம்ப நாள் ஃபோட்டோவிலையும் வீடியோக்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருந்த இடம் இன்னைக்கு நேரில் வந்திருக்கோம். இந்த இடம் அவ்வளோ வைப்பாக இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இந்த கோவிலோட அமைப்பு, இந்த புறாக்கள், அப்புறம் வந்து இங்கே உள்ள பறவைகள், அந்த கோயிலுக்கு போகிற வழி, அதில் உள்ள கலர்ஸு, அப்புறம் இந்த பிரம்மாண்ட முருகர் சிலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்பாக இருக்குது. என்ன தான் வீடியோஸ்லையும் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தாலும் இந்த மாதிரி வராதுங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது அந்த பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கும். இது முருகன் அருளால் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணி இதை காட்ட போகிறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை விடவும் ஆச்சரியமும் பிரம்மாண்டமும் மலை குகையில் உள்ள முருகன் சன்னதியில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழே அமைந்திருக்கிற விநாயகர், மீனாட்சி அம்மன், துர்க்கை அம்மன் கோயில்கள் எல்லாம் பார்த்துட்டு மேலே போகலாம். முதலாவதாக நம்ம விநாயகரை தரிசித்து வந்திருக்கிறோம். விநாயகர் கோயில் பார்த்தோம்னா நல்ல பெரிய இடப்பரப்பில் இருக்குது. ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம விநாயகர் கோயிலுக்கு பக்கத்திலேயே உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். நம்ம சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருந்தோம். மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருந்தோம்னா இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதாவது அறுபடை வீடு முருகனை உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. திருப்பரங்குன்றம். இது பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோவில். அடுத்ததாக சுவாமிமலை முருகன் கோவில். திருத்தணி முருகன் கோவில். பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். நம்ம பார்த்ததுக்கு எதிர் திசையில் துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. நல்ல பெரிய கோவிலாக இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதையும் பார்த்துடலாம். மலையடிவாரத்திலேயே இன்னொரு பக்கம் பெரிய ஆஞ்சநேயர் சிலை, அப்புறம் வந்து ராமாயண கதாபாத்திரங்கள் நிகழ்வுகளை சொல்கிற மாதிரி சிலை உருவமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்க முடியலை. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறதுனால டைம் பத்தலைங்கிறதுனால பத்துமலை முருகரோட குகை சன்னதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாச்சு. படிக்கட்டுலாம் வந்து செங்குத்தாக கொஞ்சம் சின்ன சின்ன படிக்கட்டுகளாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. பாதி தூரம் போனதுக்கப்புறம் அந்த சிட்டி வியூ வந்து இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டைம் வேறு கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுனால இன்னும் அழகாக இருந்தது. போகிற வழிகளில் நிறையா குரங்குகளை பார்க்க முடியும். குட்டி குரங்கு, பெரிய குரங்கு எல்லாம் இருக்கும். ரொம்ப நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. ஒரு வழியாக ஏறிட்டோம். ஏறிட்டு இங்கே இருந்து அந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏறி வந்தவங்கள வரவேற்கிற மாதிரி அழகான ஒரு முருகர் சிலை ஒன்று இருக்குது. இதில் சிறப்பு என்னென்னா அந்த பேக்ரவுண்டு தாங்க. தானாக உருவானுச்சா குடஞ்சி உருவாக்குனாங்களான்னு தோன்ற அளவுக்கு இந்த குகை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இன்னும் பெரிய பெரிய அந்த மாதிரி குகைகளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் பண்ணுற மாதிரியான ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கடைகள்லாம் வரும். கீழே அர்ச்சனை பொருள் மாலைகள்லாம் வாங்க மறந்துட்டிங்கன்னா மேலே கூட வாங்கிக்கலாம்.
அடுத்து இங்கே உள்ள கடைகளில் வந்ததுக்கு அடையாளமாக மலேசியாவோட அந்த ட்வின் டவர் பில்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த வெளியில் உள்ள அந்த பெரிய சிலையோட அந்த ஐடியல் மாடலில் உள்ள அந்த சிலைகள், அந்த அடையாளங்கள், இந்த சாவி கொத்து, சாமி படம் போட்டது, மலேசியா கொடி போட்டது, அந்த மாதிரியான பொருட்கள்லாம் நிறையாவே இருக்கும். பார்த்த வரைக்கும் அந்த பத்துமலை முருகர் அவரோட சிலை அதை வந்து காரில் வைக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும் இதை ஏன் இவ்வளோ பிரம்மாண்டம்னு சொன்னேன்ட்டு. எனக்கு இங்கே வந்ததோட ஒரு அனுபவம், முக்கியமான அனுபவம் என்னென்னா, கீழே வந்து அந்த பிரம்மாண்டமான கம்பீரமான அந்த சிலையை பார்க்கும்போதே நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயங்கள், நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அந்த ஒரு அழகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வேற ஒரு உலகத்துக்குள்ளே வந்தது மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு நேரம் வந்து அங்கேயே இருக்கலாம் போல இருந்தது. இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் இந்த ஓரத்தில் கவனிச்சாக்க, அந்த முருகருக்கும் விநாயகருக்கும் நடந்த அந்த ஞானப்பழ சண்டை அதை பற்றின உருவகப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கோச்சிக்கிட்டு போய் பழனி மலையில் அவரோட சன்னதி எழுப்புனது அதை பற்றியும் உருவகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு வெறுமனே கதையாக சொல்கிறத விட இதை காட்டி இது மாதிரி சொல்கிற போது அவங்க மனசில் நல்லா பதியறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள வேலாயுதருங்கிற ஒரு தனி முருகரோட சன்னதிக்குள்ளே போகிறோம். அதுக்கான நுழைவாயில் இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கேயே வந்து வள்ளி தெய்வ யானையோட முருகருக்கு இன்னொரு சன்னதியும் இருக்குது. அது ஒரு ஸ்டெப் மேலே ஏறி போனோம்னா அதையும் பார்க்கலாம். அங்கே உள்ள வியூவு அதுக்கு மேலே இருக்குது. இங்கே முருகரோட வெள்ளி தேர் இருக்குது. இது எதுவும் விசேஷ காலங்களில் பயன்படுத்துவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. கீழே போய் சன்னதியை தரிசிக்காதவங்க இங்கே வந்து விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகரை தரிசிக்கலாம். பெரிய வேலை உருவகப்படுத்தின மாதிரி வித்தியாசமான ஒரு அழகான விளக்கு இருக்குது இங்கே. விசேஷ காலத்தில் பவனி வர்ற மாதிரி மயில் வாகன முருகர் இருக்கார். அடுத்து வேலப்பர் முருகர் கோவிலுக்கு வந்தாச்சு. அந்த மலையையே தங்க நிறத்தில் வண்ணம் பூசியிருக்காங்க. அது ரொம்பவும் அழகாக இருக்குது. ராஜ அலங்காரத்தில் இருந்த கம்பீரமான முருகரை தரிசிச்சுட்டு அடுத்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அந்த வள்ளி தெய்வயானையோட இருக்கிற அந்த முருகர் சன்னதியோட நுழைவாயில். அதுலேருந்து பார்த்தோன்னா அந்த இயற்கையான அந்த காட்சியை பாருங்கள். வந்தாச்சு, நல்ல தரிசனம், முருகரை பார்த்தாச்சு. இங்கே வேண்டிக்கிட்டு சேவல்லாம் விட்டுருக்காங்க போல இருக்குது. நிறைவான பத்துமலை முருகர் தரிசனத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலியமாக இங்கே வர முடியாதவங்களும் இந்த முருகரை தரிசித்து மகிழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதன்னு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.